என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது என் ஸ்தோத்திர பலிகளை எடுத்துக் கொள்கிறேன். இந்த 2 காலங்களிலே உங்களை பார்ப்பது, உங்களை சந்தித்து சில வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த தேவனுக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். 2 காலம் என்பது திருச்சபை பெற்றிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் அல்லது ஒரு கிஃப்ட் என்று நாம் சொல்லலாம். கிருபையின் காலம் என்று நாம் சொல்லலாம். திருச்சபை மற்றும் இறைமக்கள் தங்களது வாழ்வு முறைகளை சீர்படுத்தி ஆராய்ந்து கடவுளின் விருப்பத்தின்படி நாம் நடக்கிறோமா, இறையரசின் மக்களாய் நாம் நடந்து கொள்கிறோமா என்பதை சிந்திக்கவும் சீர்படுத்தவும் தான் அமைந்திருக்கிறது இந்த 2 காலங்கள். நம்முடைய வீடுகளோ அல்லது கட்டடங்களையோ நாம் ஒவ்வொரு வருடமும் ரினோவேட் பண்ணுவது, புதுப்பித்துக் கொள்வது நம்மளுடைய பழக்கம் இல்லை. இடிந்து போன பாகங்களை சரி செய்வது அல்லது பெயிண்ட் அடித்து சுண்ணாம்பு அடித்து புதியதாக்குவது இல்லை. அதே போலத்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்வும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது புதுப்பித்துக் கொள்வது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சரி செய்ய வேண்டும். மாற்ற வேண்டிய நம்முடைய குணங்களையும் கொள்கைகளையும் செயல்பாட்டினையும் நாம் மாற்றிக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய ஆன்மீக பயணத்திலே பல முறை எச்சரித்தும் கீழ்ப்படியாமல் கவனியாமல் அவர்கள் என்ன பண்ணினார்கள்? இருமாப்புடன் வாழ்ந்ததினாலே கர்த்தருடைய சிறப்புக்கு ஆளானார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை தான் இல்லை? அதுபோல நாம் இல்லாதபடி இந்த 2 காலங்களிலே நம்மை நாமே ஆராய்ந்து கடவுளை வர நாம் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். 78 நிறைவு செய்து பயணிக்கும் நாம் தெரிந்த திருச்சபை, அதே இறை மக்களாகிய நாம் இயேசு காட்டிய வழியில் நாம் நடக்கிறோமா அல்லது தடம் புரண்டு ஜீவிக்கிறோமா? நாம் புதுப்பித்து செயல்பட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய சபையில் தேவனுடைய அன்பை நாம் பிரதிபலிக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிலுவை இல்லை என்றால் கிறிஸ்தவமே இல்லை. யூத வரலாற்று ஆசிரியர் யோசிபஸ் என்றவர் சொல்கிறார், சிலுவை ஒரு சாபத்தின் சின்னம் என்று. அது மாத்திரமல்ல, ஒரு கொடுமையான கருவி என்றும் கூட அதை பற்றி அவர் சொல்கிறார். கிரேக்க ஞானி ஒருவர் சொல்கிறார், பிளேகு நோயை விட மிக கொடுமையானது இந்த சிலுவையின் அனுபவம் என்று சொல்கிறார். இஸ்ரவேலின் வாழ்வில் கல்லெறிந்து கொள்ளுவது அவர்களுடைய தண்டனையாக இருந்தது. மரத்தில் தொங்கப்படுவது பட்டணம் சபிக்கப்பட்டவன் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். அவருடைய வாழ்விலும் அவர்கள் அந்த கொள்கையை கடைபிடித்திருந்தார்கள். ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், எப்போது இந்த சிலுவை அறைய வேண்டும் என்ற அந்த கொள்கை வந்தது என்று. சிலுவை அறைய வேண்டும் என்ற கொள்கை முதலில் பெர்ஷியாவில் துவங்கப்பட்டது. கிரேட் அலெக்சாண்டர் கிங் அவர்கள் காலத்தில் கிரீக் பீப்புளும் ரோமன் பீப்புளும் தான் இந்த சிலுவையில் அறைய வேண்டிய இந்த காரியங்களை அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள். துரோகிகளையும் கொலையாளிகளையும் குற்றவாளிகளையும் தான் அவர்கள் சிலுவையில் அறைவாங்கலாம். அவருடைய பழக்கம் அது. அது மாத்திரம் இல்லை, அந்த சிலுவையின் மேலே அவர்கள் செஞ்ச குற்றத்தையும் கூட அவர்கள் எழுதி வைப்பார்களாம். அது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. நாம் கூட பார்ப்போம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்தது தான். சிலுவையின் மேல் எழுதப்பட்ட அந்த வாசகம் யூதருடைய ராஜா. அதே போல யோவான் 19:19 பார்க்கிறோம்.
நசரேயனாகிய படிங்க. இப்போ இவருடைய சிலுவை மேல கூட நசரேயனாகிய இயேசு யூதரின் ராஜா என்று எழுதினார். மற்ற குற்றவாளிகளுக்கு அவங்க பண்ண குற்றத்தை எழுதினாங்க. இவருக்கு என்ன எழுதியிருந்தாங்க? நசரேயனாகிய இயேசு யூதரின் ராஜா என்று. இயேசு பிறப்பதற்கு முன்பாக கூட செசரியா பிலிப்புவில் 100 பேர்களை சிலுவையில் அறைந்தார்கள் என்று வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அலெக்சாண்டர் ஜர்னஸ் என்றவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் சொல்கிறார்கள் 800 யூதர்களை எருசலேமில் சிலுவையில் அறைந்தார்கள் என்று, கிறிஸ்துவுக்கு முன்னாடியே. அப்புறம் கிங் ஏரோது இருக்கிறார். அவர் மரணம் அடைந்த போது நாட்டில் கலவரம் வந்ததாம். அந்த கலவரத்தினால ரோமானியர்கள் என்ன பண்ணாங்க? 2000 ஜனங்களை சிலுவையில் அறைந்தார்கள். அதுக்கப்புறம் பார்க்கிறோம், நிறைய பேர் சிலுவையில் அறைய ஆரம்பிச்சாங்க. இயேசுவின் காலத்தில் மாத்திரம் 30,000 பேரை சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ பேர் செத்தாங்க, இயேசுவின் சிலுவை மாத்திரம் என்ன அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் அன்னைக்கு கேட்கலாம். இயேசுவின் சிலுவை மற்ற சிலுவை போல அல்ல, இது ஒரு மீட்பின் சின்னம். மீட்பு என்றால் என்ன? ஒருத்தர் ஒரு தாழிலிருந்து, ஒரு பள்ளத்திலிருந்து தூக்கி எடுத்து விற்கப்படுறதா ஒரு மீட்புன்னு சொல்லலாம். அந்த மீனிங் மீட்பின் சின்னம் சொல்லிட்டேன். அப்போ இங்கே பார்க்கிறோம், ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? சிலுவையில் அறைந்தாங்க. இப்போ நம்ம படித்த பாகம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இதை 10ஆம் வசனத்தில் பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுக்கு உட்படுத்தினார். அவன் பார்க்கிறோம், கர்த்தர் நியமித்தபடி தன்னுடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில் அறையும்படி அவர் முன்குறித்தார் முன்னாடியே. அதனால தான் ஏசப்பா சிலுவையில் மறித்தார். அவருடைய அன்பும் அவருடைய இரக்கத்தையும் சிலுவையிலே அவர் காண்பித்தார். அவர் மன்னிப்பையும் அவர் சிலுவையிலே அவர் காண்பித்தார். சிலுவையின் மூலமாக அவருடைய அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்புறம் பார்க்கிறோம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அப்போ இயேசுப்பா ஏன் வந்தாருன்னா, கெட்டு போன பாவிகளாகி நம்மளை மீட்கும் பொருளாக தான் தன்னுடைய ஜீவனை சிலுவையை கொடுக்க அவர் வந்தார். சிலுவையை கொடுத்ததுனால தான் நம்ம மீட்கப்பட்டோம். அவள் சிலுவையை மறைக்கலன்னா நாம் மீட்டுக் கொள்ளப்படுவதற்கு வேற வழியே கிடையாது. எந்த ஒரு ரிலீஜன்லையும் எந்த கடவுளும் மறித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய பாவத்தை, நம்முடைய பாவத்தையோ நம்முடைய கஷ்டத்தையோ ஏற்றுக்கலாம் கடவுள் கிடையாது. இயேசு மாத்திரம்தான் நமக்காக சிலுவையிலே மறித்தார். அப்புறம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்ப்போம். தேங்க்யூ. எடுத்து போனதை தேட ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். நம்ம ரட்சிக்க தான் அவர் வந்தார். நம்மளை மீட்டுக்கொள்ள தான் அவர் சிலுவையில மாண்டார். அதனால தான் அது மீட்பின் சிலுவைன்னு சொல்றோம். மீட்பின் சின்னம் என்று நாம் சொல்லுகிறோம். மெல் கிப்சன் என்ற பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு ஃபில்மை இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் பேர் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ன்னு சொல்லி ஒரு ஃபில்ம் இது பண்ணாங்க. அப்போ அந்த ஃபில்மில், அந்த மூவியில் அவர் சொல்கிறாரு, யூதர்கள் தான் காரணம் இயேசு செத்ததுக்கு, சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்கிறாங்க. சிலர் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யூதாஸ்கரியத் தான் காரணம், பிலாத்து தான் காரணம், அல்லது அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் தான் காரணம், மூப்பர்கள் தான் காரணம்னு சொல்லுவோம். இல்லை, இவங்களாம் கூட இல்லை. இதற்கு காரணம் யாரு? பிதா. பிதா நியமித்தபடி தன்னுடைய குமாரன் என்ற உலகத்துக்கு அனுப்பி ஜீவனை கொடுக்கும்படி அவர் முன்குறித்தபடி இந்த காரியங்களை நேர்த்தியாய் அவர் செய்து வந்தார் என்பதை பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்ப்போம். நாம்
அவர் மேல நம்மளுடைய அக்கிரமங்களை பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். மற்றவங்களை அவங்கள பற்றிக்கு அவர் போடல, அவரே ஏற்றுக்கொண்டார். அப்புறம் பார்க்கிறோம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் நொறுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், எல்லா கஷ்டங்களையும் அவர் அனுபவிக்கிறார். யாருக்காக? நமக்காக. தந்தை மகனை ஒப்பு கொடுத்தார் சிலுவைக்காக. வெளிப்படுத்தல் 13:8 பார்க்கிறோம், உலக தோற்றங்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் முன்குறித்தார் தன்னுடைய சொந்த மகனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் லூக்கா 22:22 தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். கடவுள் பிதா தீர்மானித்தபடிதான் அவருடைய குமாரன் இந்த பாடல்கள் எல்லாம் சந்தித்து வரார், ஒன்று பை ஒன்று. அப்புறம் யோவான் 18:11 வசனத்துல பார்க்கிறோம், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேன். அப்போ பிதா அனுப்பின சித்தத்தை நிறைவேற்றதான் இயேசுக்கும் அதை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையினால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய கிருபை இல்லைன்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. அந்த கிருபை நம்மளுக்கு எப்படிப்பட்டது, எப்படி கிடைச்சிச்சுன்னா அவருடைய சிலுவை மூலமாக தான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக தான் நம்மளுக்கு அந்த கிருபை கிடைத்தது. பிலிப் யான்சின்றவர் வாட்ஸ் அமேசிங் அபவுட் கிரேஸ்ன்னு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். அந்த புக்கில் அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த அருள் அல்லது கிருபை சபைக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, சபையில் நாம் சுவிசேஷத்தை பரப்பணும், நற்செய்தியை நாம் அறிவிக்கணும். இதுக்காக தான் நமக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் நம்ம சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய சபையில் எவ்வளோ பற்றாக்குறை இருக்குது. நம்ம செட்டேட் பண்ணி கொள்ளுவோம். சுவிசேஷத்தின் காரியங்களை நாம் முன்னுக்கு இருந்து கடவுளுடைய உண்மையை பங்கு கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கடவுள் நமக்கு எதுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாருன்னா, அவருடைய வல்லமையும் அவருடைய அன்பையும் அவருடைய இறக்கத்தையும் மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். நம்ம மாத்திரம் இயேசுக்குள்ள நம்ம மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது, அதுக்காக நம்மளை கடவுளை அழைக்கிறார். அப்புறம் பார்க்குறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த சம்பவம் என்னன்னா, அந்த திராட்சை தோட்டத்தில் தொழிலாளியாக இருக்கிறார். மத்திய 20ஆம் அதிகாரத்தில் 1-14 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஓமை என்னன்னா, பிற்பகலில் வராங்க, முற்பகலில் வராங்க, எல்லாம் நேரத்துலையும் வித்தியாசமான நேரத்தில் வராங்க. அவங்களுக்கு கடைசியில் அவங்களுக்கு கூலி கொடுக்கும்போது எல்லாருக்கும் கடவுள் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் யோசிக்கலாம், அநீதியான இல்லை, அவர் நீதியுள்ள நியாயப்படி அவருடைய அன்பினால அவருடைய இறக்கத்தினால அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, நியாயமாக எல்லாருக்கும் காணப்படுறாரு. அவருடைய இறக்கம் தான் அதில் காணப்படுது. உலக நீதியெல்லாம் நம்மளுக்கு மெயின் கிடையாது. கடவுளுடைய இறக்கத்தை நம்மளும் பிரதிபலிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரதிபலிக்கணும். நிறைய பேர் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒர்க் பண்ணாமல் வீட்டில் கூட இருக்கலாம். வீட்டுக்கு வரவங்கிட்டையாவது தேவனுடைய அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. சமயம் வாய்க்காவிட்டாலோ கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன சொல்வது, பிரசங்கிப்பது, சொல்லுவது நம்முடைய கடமையாக இருக்கு. நம்ம சொல்லலாம், பெரிய பிரசங்கி இல்லைன்னு. இல்லை, வீட்டுக்கு காய்கறி வராங்க, வேலை செய்யணுங்க, யார் இருந்தாலும் இயேசு பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்க. கட்டாயம் அவங்க இயேசுவை விசுவாசிப்பாங்க என்பதில் சந்தேகம் இல்லை. அவருடைய அருள், அவருடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறது தினந்தோறும், இல்லையா? மார்க் 6:34 உங்களுக்கு தெரியும், மேட்டில்லாத ஆடுகளை போல இருக்கிற மக்களாகி நம்ம மேலே கர்த்தர் என்ன பண்ணாரு, மனது உருகிறார். லூக்கா 23:34 பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ சிலுவையில் தீமை பண்றவங்களுக்கு கூட என்ன பண்றாராம், அவன் மன்னிப்பு கொடுத்து இறங்க காட்டுறாரு. அவனுக்கு தீமை செய்யறவங்களுக்கு நம்ம இறங்க மனசு வருமா? வரவே வராது. அப்போ இவர் பார்க்கிறோம், சிலுவைக்கு முன்னாடியும் அவருடைய பாதியிலும் அருள் இருந்தது, சிலுவை பாதியிலும் அருள் இருந்தது, கிரேஸ் இருந்தது. சிலுவை அப்போ கூட என்ன பண்ணுறது,
அனுபவிச்சு கொண்டே என்ன சொல்றேன், பிதாவே எங்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அதில் இருக்கிறார்களே என்றார். அப்புறம் பார்க்குறோம் அந்த கல்லன் கிட்ட லூக்கா 23:42-43 பார்க்குறோம். அந்த கல்லன் வலது பக்கத்தில் இருக்க கல்லனை பார்த்து என்ன சொல்றது, இன்றைக்கு என் கூட பரதேசிலே இருப்பான்னு சொல்றாங்க. இடது பக்கத்து கல்லன் இவருடைய அருளை நிராகரித்தான். ஆனா வலது பக்கத்துல கல்லனை கூட அந்த நேரத்தில் கூட அவருடைய கருணையை காட்டுறாரு. அதான் இயேசுவினுடைய அன்பு, அவருடைய அருள், கிரேஸ்ன்னு சொல்லுவோம். 1 பேதுரு 2:24 நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அதுதான் மீட்பின் சின்னம் சொல்றோம். இயேசுவின் சின்னம் எப்படி விசேஷத்தன்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்தார். மற்றவர்களுக்கு தெரியாது, நம்ம கூட பிறந்தவங்க நம்ம என்ன தப்பு பண்ணணும் தெரியாது. பட் இயேசப்பாவுக்கு தெரியும் நம்ம என்னென்ன பாவம் பண்ணிட்டார். நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே சிந்தப்பட்டார். அவருடைய அருள் எவ்வளோ பெரிய அருள். அவருடைய அருளை பற்றி நினைக்கணும்னா ஒரு 2 பாயிண்ட் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். ஒன்று என்னன்னா, ஆட்டிடியூட்ஸ் வித் கிரேட் ஆட்டிடியூட். மார்க்கு 10:46-52 வரைக்கும் பார்க்குறோம். இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். பர்த்திமேயு அந்த குருடன் ஏசப்பா கிட்ட வரான். அவன் என்ன பண்ணுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் எல்லாரும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அழுத்துட்டாங்க, சொல்லாத அவர் நின்று அவர் கூப்பிடுறாரு. ஏன் அவர் கூப்பிடுறாரு நின்று? ஏன்னா அவர் மேல கரிசனையாக இருக்கிறார், ஒரு அன்பு இருக்கிறதுனால தான் அவர் என்ன பண்றாரு, நின்று அப்புறம் என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. அப்புறம் சீஷர்கள் சொல்றாங்க, திடன்கள் எழுந்தது ஏசப்பா அவங்க கூப்பிடுறாருன்னு சொல்லி. அப்போ ஏசப்பா என்ன சொல்றது, நீங்க என்ன வேணும் அவங்களுக்கு கேட்கிறாங்க. அது மாதிரி தான் நம்மளை கூட ஒவ்வொருவரையும் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க ஒரு தீர்மானத்தோடு நீங்க வந்திருப்பீங்க. உங்களுக்கு டைம் பாஸ் பண்றதுக்காக நீங்க வரல. கர்த்தருடைய ஆதி தீர்மானத்தின்படி இந்த காலங்களிலே அவருடைய பாதப்படியில தரித்திருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய மன விருப்பங்களை, உங்களுடைய எண்ணங்களை நீங்க அமைதியோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும்? அவன் என்ன சொன்னான், பார்வை, 100 ரூபாய் வேணும், அது வேணும், அதெல்லாம் கேட்கல, நான் பார்வை. அவங்களுடைய தேவை, ஒவ்வொருடைய தேவையும் வித்தியாசமான தேவையா இருக்கும். அப்போ உங்களுடைய தேவையை கூட அதே மாதிரி தெரியப்படுத்துங்க. அவர் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, பார்வை அடையலான்னு பார்க்கணும். அப்போ நம்மளும் கூட இன்று அவர் சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவன் நம்மளுக்கு இறைவி கட்டாயம் நம்மளுக்கு இந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலை தருவார் என்பது சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தேவ அன்பு நம்மளுக்கு வேணும்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் லூக்கா 10 இருக்குது. 30 எரிகோவுக்கு போகும்போது ஒருவன் கல்லனால் அகப்படப்பட்டு அடியும் குத்துமாள். அப்போ ஆசாரியனும் உதவி செய்யல, லேவியரும் உதவி செய்யல. ஒரு சமாரியன் என்ன பண்றான், உதவி செய்யறான். 37 சொல்லப்பட்டிருக்கிறது. 10:37 நம்மளும் அது மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சாலா தெரியாத ஆளு சமாளியை போல ஐயோ இந்த காலத்துல செய்ய முடியுமான்னு நீங்க யோசிக்கலாம். கட்டாயம் செய்வோம். தேவனுடைய அன்பை மக்களுக்கு வெளிப்படுத்துவோம். ஸோ இந்த காலங்களில் நம்ம அதை சிந்தித்து செயல்படுவோம். அதுக்கு தான் கடவுள் நம்மளுடைய அழைப்பு இருக்காரு. நான் ஏதோ பெரிய பிரசங்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை. சும்மா எந்த காலங்களில் நாம் எப்படி கடவுளை நெருங்கி வருவது, அவருடைய கிருபையை நாம் எப்படி உணர்ந்து பகிர்ந்து கொள்வது என்பதை பற்றி சொல்லலாம் நான் வந்திருக்கிறேன். அப்போது இந்த சமாளியை போல நம்ம என்ன பண்ணணுமா, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு சொல்லி நம்ம செய்யணும். அது மாத்திரமல்ல, 2வது பார்க்குறோம், கான்ட்ரிபியூட் வித் கிராட்டிடியூட். 2வதாக மத்தேயு 20 பார்க்குறோம். 2 குருடர்கள் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க,
20ஆம் அதிகாரம் 29-34 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 குருடர்கள் வராங்க. அவங்க என்ன பண்றாங்க, இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரனே இவருக்கு இருக்கிறவங்க இறங்கணும், மற்றவங்களாம் அதற்கான இன்னும் அதிகமா கத்தி கூப்பிடுறாங்க. இதுல கூட நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப நம்ம என்ன செய்யணும், கடவுள் என்ன செய்ய விரும்புறாருன்னு நம்ம சொல்லணும். சிலதான் சொல்லுவாங்க, கடவுளுக்கு தெரியுங்க எனக்கு என்ன வேணும்னு, நம்ம என்னத்துக்கு அதெல்லாம் கேட்கணும். அது இல்லை நம்பிக்கை. நம்ம சொல்லணும், ஏசப்பா எனக்கு இது வேணும், அது வேணும், இது பண்ணி எங்க குடும்பத்தில் எங்க எங்க சபையை கட்டி எழுப்பு, எங்க சபையில எவ்வளோ இடம் இருக்கு, நிறைய பேர் வரணும் சாமி, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் நான் ஒரு தூணா விளங்கணும் சாமின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் அது மாதிரி செய்வார். நீங்க யோசிக்கலாம், எப்படி இவ்வளோ பேர் வருவாங்க, யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கலாம். இல்லை, கடவுள் கொண்டு வருவார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்ப இங்க பார்க்கிறோம், 2 குருடர்களும் கடவுளை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்க. அப்புறம் பார்வை அடையல சொல்லிட்ட பிறகு பார்வை அடைஞ்சதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போல இயேசுவை பின்பற்றினாங்கன்னு சொல்லி. அப்போ கடவுளுடைய அன்பை உணர்ந்து ஒரு கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வந்து வேதங்களை வாசித்து ஜெபம் பண்ணி பிரயோஜனம் என்ன? நம்ம மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். அது நம்ம இருந்த கடமையாக இருக்குது. உங்களை வந்து நிறைய காணிக்கக்கூடாது கடவுள் பேசுவோம். வேதத்தில் நம்ம சொல்லப்படலை. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கர்த்தருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதிக்க வேணும். அதுதான் நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. We have consumer attitude of receiving the grace rather contribute the grace to others. அதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்தவ நம்ம குடும்பம், என் லைஃப், என் ஹஸ்பண்ட், என் பிள்ளைங்க, எங்கள் தான் ஒரு நொடிய மற்றவங்களை பற்றி நம்ம நினைக்கிறது, செய்கிற காரியங்கள் இங்கே யோசித்து பாருங்க. என்னை கூட சேர்த்துதான் சொல்கிறேன். அப்போது நம்முடைய ஆண்டவருடைய அருளை நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். அது நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. இப்போ பார்க்குறோம், உண்மையான ஒரு நிகழ்வை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, ஜான் நியூட்டன் என்றவர் ஜூலை 24 1725 1725ஆம் ஆண்டு லண்டனில் ஒரு வணிக கப்பல் தளபதியின் மகனாக பிறந்தார். 11 வயசில் அவர் கப்பலில் போய் வேலை செய்ய ஆரம்பித்தார். நாட்கள் கடந்து போனது, பாதை தவறி போனார். ஆனால் அவங்க தாய் விடவே இல்லை. கர்த்தருடைய சத்தியங்களை தினந்தோறும் போதிப்பாங்களாம். நாட்கள் கடந்த பிறகு அவர் என்ன பண்ணார், கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். தேவ ஊழியனாக மாறினார். மாறினது மாத்திரம் இல்லை, அவர் சத்தியங்களை போதிக்கத்தக்கதான கிருபை வரங்களை பெற்றவராக இருந்தார். அவர் 1774 1774 ஒரு பாட்டு எழுதினார், அமேசிங் கிரேஸ் ஹவ் கேன் இட் பீ. ரொம்ப ஃபேமஸ் அந்த பாட்டு. அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் பாதை தவறி ஒரு குருடனை போல வாழ்ந்தேன். தேவனுடைய அன்பால தான் நான் இழுக்கப்பட்டேன், அவருடைய அருளால தான் நான் கழுவப்பட்டேன். முதல்ல எனக்கு இருந்த பயத்தெல்லாம் நீக்கி போட்டாரு, என்னுடைய பாவத்தெல்லாம் கழுவினாரு. நான் இந்த வண்ணமாகவே அவர்கிட்ட போனேன், இந்த வண்ணமாகவே அவர் தனிதன்மன் விழுந்தேன். அவர் என்ன பண்ணார், என்னுடைய பாவங்களை நான் கழுவி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தி அவருடைய கிருபையினால என்னை கவர் பண்ணி என்னை மூடி மறைத்து கொண்டாரு. மிகவும் அருமையான அந்த ஒரு பாடல் எழுதினாங்க. அப்போ கடவுளுடைய கிருபை நம்ம ஒவ்வொருத்தரையும் காத்து வருது இல்லையா? உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது என்னுடைய சன்னிதியில் காத்திருந்து செய்யுங்க. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கோம், 44ஆம் வசனம். மத்தேயு 5:44. சிநேகியுங்கள், ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு அன்பின் கட்டளை.
தேவன் நம்மை நேசிக்கிறார் அல்லவா? அவருடைய அருளை பெற்றவர்களாகிய நாம் அவர் சொல்படி நாம் செயல்படுவோம். எப்படி செயல்படுவோம்? இந்த 4 காரியங்களை செய்யும். யாரை நேசிக்கணும், யாரை ஆசீர்வதிக்கணும், யாருக்கு நன்மை செய்யணும், யாருக்காக ஜெபம் பண்ணணும். நான் யோசித்து பாருங்க, செயல்படுவோம். இந்த 2 காலங்களிலே இன்னும் மண்ணை நெருங்கி வரும் ஒரு அனுபவத்திலே கடவுள் நம்மை வழிநடத்துவதாக. கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாம் இந்த வழிபாட்டை